வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நான் பஸ் ஏறிட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, பாப்பா, நாங்கள் 6 பேர் தான் போகிறோம். ஸோ ஓகே, போகிறத ஒரு லாகாக போகலாம் சொல்லி தான் எடுத்திருக்கேன். யார் யார் போகிறோன்றதை வீடியோவில் காமிக்கிறேன். நான் வீடியோக்குள்ளே இன்றைக்கான 2 ஃபங்க்ஷன் இருக்குது நம்மளுக்கு. 2வது ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பாப்பாவுக்கு மட்டும் அடிக்கிற ஃபங்க்ஷனு. இது கன்ஃபார்ம் நம்ம போயிட்டுருக்கோம். சும்மா அதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். 90 ஆண்டுகள் நீ கேட்கிறாய், ஜன்மங்கள் 1000 போதாதடா, நம் கனவை சிதக்க பேரண்டம் போதாதடா, இவ்வுலகில் இருக்கும் தெய்வம். யார் யார் போனோம் பார்த்தீங்கன்னா, சீட்டு இந்த சைடு 2 சீட் இருக்கும், அந்த சைடு 3 சீட் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த சைடு இருக்க அந்த 2 சீட்டில் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் உட்காந்துக்கிட்டோம். அந்த சைடு இருக்க 3 சீட்டில் அம்மா, அப்பா, பாப்பா, அக்கா 5 பேர் உட்காந்துட்டோமா. அப்படியே தான் போயிட்டு இருந்தோம் ட்ராவல் பண்ணிவிட்டு. அப்புறமா கொஞ்ச நேரம் நான் எழுந்து அந்த சைடு போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து ஃபன் பண்ணிவிட்டு பேசிகிட்டே போயிட்டே இருந்தோம். இந்த இடம் என்ன எல்லாருக்கும் எங்கேன்னு தெரியுதா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பாக்கம்ன்ட்டு இப்போ புதுசாக கட்டியிருந்தாங்களா, இந்த இடம் தான் அது. சரி, அப்படியே போயிட்டு செங்கல்பட்டில் இறங்கிட்டோன்னே செம்ம பசி. சரி, என்ன பண்ணுறது, இப்போ ஃபங்க்ஷன் போனாலும் டிஃபன் சாப்பிட்ணும், அதுக்கு வயிறு காலி போட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மசால் வடை சொல்லுவாங்கள்ல, அது வந்து 2 வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே போக வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான், கல்பாக்கம் பஸ் தான் நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 8 பஸ் ஸ்டாப்போ 9 பஸ் ஸ்டாப் போல் இருக்குது. அங்கே போய் பிடிஓ ஆஃபீஸ் அங்கே வந்து இறங்க சொன்னாங்க. அங்கே தான் போய் இறங்கணும். எங்கள் அப்பா தான் வடை வாங்கிட்டு வந்து தராரு பாருங்க. 2வது ரவுண்டு இது. எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி என்கிட்ட கொடுத்தாங்க. போயிட்டு தான் இருக்கோம். அப்போ நாங்கள் கல்பாக்கம் பஸ் ஏறிட்டு அங்கே போயிட்டுருக்கோம் பாருங்க. அந்த கோவிலாண்ட போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அப்படியே மேரேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுதான் அந்த டிப்போவில் வந்து நாங்கள் வெளியே வந்து போகிறோம். இப்போ என்ன பஸ் ஏறி இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கல்பாக்கம் பஸ் தான் சொல்லியிருப்பேன். இந்த பஸ் ஏறி அப்படியே போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம். இந்த பஸ்லேயுமே நம்மளுக்கு சீட் கிடச்சிச்சு. நானும் என் ஹஸ்பண்ட், எங்கள் அக்கா ஒரு சீட்டு, எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு சீட்டு, பாப்பா வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு முதல்ல ஞாபகம் வருது என்னுடைய ஊர் தான். என்னுடைய ஊரில் கொல்லுன்னு சொல்லுவாங்க, சொந்த இடம் அது எங்கள் தாத்தாவுக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த இடத்துல வந்து இப்போ நான் போனேன்னா நல்லா வீடியோலாம் எடுத்து ஜாலியாக இருப்பேன். பட் ஆனால் இப்போ என்னால் போக முடியல. அங்கே போய் ஒரு 8 days மேலே ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் போகணுன்னு இருக்கேன். அங்கே ஒரு மேரேஜ் இருக்குது இந்த வீக்கு, போனால் போவேன். ஆச்சு மேரேஜ்க்கு அங்கே எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம வெளியே வந்து சரி வந்துட்டோன்றதை சொல்லிட்டு போயிடலாம் சொல்லிட்டு வந்தோம். உள்ளே முடிஞ்சால் எடுக்கிறேன், கோயிலில் எடுக்கலாமா தெரியல வீடியோ. முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஓகே, கல்யாணத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்றதை அப்படியே பார்க்கலாம். வந்து வேணா ஆய் சொல்லு, ஆய் ஆய் சொல்லு, ஆய். பார்த்தீங்கன்னா வெளியே வந்து செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாம் இப்படி முனையே தான் நின்றுட்டு இருந்தாங்க. பாப்பா வச்சு கொஞ்சிட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து உள்ளே பொண்ணு மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சாயங்க பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அப்படியே அந்த தாலிக்கு வந்து பூ போடுறது, 2 பேரையும் பேச வைப்பாங்கள்ல, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ தாலி கட்ட போகிறாங்க. தாலி கட்டினா அவங்களுக்கு ஹாப்பி. அவங்களோட ரிவ்யூ வந்து நம்ம லாஸ்ட்டாக கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அவங்க தாலி கட்டிட்டு அவங்களுடைய அதாவது மெட்டி போடுறது அப்படின்ட்டு 1 by 1 பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால் வீடியோ அந்த இடத்துல எடுக்க முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஃபீட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஓரமாக போயாச்சு. ஓரமாக போயிட்டு உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதே எங்கள் சிஸ்டர் தான் நான் வீடியோ எடுக்க சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்க போல இருக்குது. அப்புறமா அவங்கள ஒன்றுனா நிற்க வச்சு ஃபோட்டோஸு எல்லாமே எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மாவை கேட்டேன், அம்மா மேரேஜ் முடிஞ்சிடுச்சாம்மானா எங்கள் அம்மா ஃபோனில் ரொம்ப மும்முரமாக ஏதோ பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா முடிஞ்சிடுச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு ஓரமாக உட்காந்தாச்சு, பந்தியும் போட்டாச்சு. நாங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிடல, அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிட்ட பிறகு தான் நாங்கள் சாப்பிட்டோம். இப்படியே போயிட்டு இருந்து தான் அவங்க ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாருங்கள், நம்மளுடைய பிரதர்ஸ்
ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் இவங்கள பாருங்கள். நீ சொல்லிட்டு அப்படியே சீன் போடுறானுங்களாம்மா அவனுங்கக்குள்ளே அப்படி விளையாடுற மாதிரி அப்படியே கேஷுவலாக எடுக்க சொல்கிறாப்புல. அப்புறமா இதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் கேட்குறாரு, என்னம்மா இன்னும் வீடியோ போடுவியா அப்படின்னு கேட்டான். ஆமாம் கண்டிப்பாக போடுவேன்டான்னு சொல்லி சொன்னேன். அப்படியே கோயிலை சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இது பண்ணியிருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு இப்போ ரிவ்யூ கேட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பியாச்சு. சார் ஆட்டோ பிடிச்சிட்டு திரும்பி செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட போயிடலான்னு சொல்லிட்டு போய் ட்ரெயின் ஏறிட்டோம். ஏறிட்டு சரியான பரிதாபங்கள்ப்பா. ட்ரெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என் மகனை வச்சுட்டு உட்காரவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவன் அழுதபடியேவா இருந்தான். எப்படியோ முடிஞ்சு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயாச்சு. போய் இறங்கிட்டு பாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு போகல, பாட்டி வீட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து தான் பெசன்ட் நகர் போகிற பிளானில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. போயிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிற பாருங்கள். லேடிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் முடிச்சுட்டு நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். பாட்டி வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் பட் ரெஸ்ட் எடுக்க முடியல. ஸோ அப்படியே ரிட்டன் கிளம்ப வேண்டியதான். பெசன்ட் நகர் தான் போகிறோம். பெசன்ட் நகரில் போய் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கலான்னு இருக்கோம் அண்ணன் பொண்ணுக்கு. அதனால் அவங்க கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அதால் ரொம்ப டயர்டாக இருக்குது. மேரேஜும் சிம்பிளாக தான் மேரேஜ். அது முடிச்சுட்டு வந்துட்டோம். ட்ராவல் பண்ணதில்லை, ரொம்ப டயர்டாகி மகாபலிபுரம் விட்டு போயிட்டு வந்தது. திரும்பி போகிறோம். இந்த ட்ராவலுக்கு நான் 2 days ரெஸ்ட் எடுப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. பாப்பா வேறு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னே தெரியல. ஸோ போயிட்டு பார்க்கலாம். இப்போதான் கிளம்பிட்டுருக்காங்க. நான் இன்னும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ண வெறும் தலை மட்டும் வாரிட்டேன் எப்படியோ. இப்போ போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்பி ரெடி ஆகிட்டு ஆட்டோ தான் புக் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஆட்டோ புக் பண்ணி போகும்போது பார்க்கலாம் வாங்க. கிளம்பிட்டோம். ஆட்டோ புக் பண்ணியாச்சு. ஆட்டோ வெளியே போய் பார்க்கலாம். கிளம்பியாச்சு. ஆட்டோ புக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகருக்கு ஆட்டோ புக் பண்ணி ஏறிட்டோம். ஆட்டோவில் 2 ஆட்டோ புக் பண்ணியிருப்போம். முன்னாடி போகிற ஆட்டோ ஒன்று, இந்த ஆட்டோ ஒன்று. அப்புறமா அப்படியே போயிட்டே இருந்தோம். இன்னும் பாப்பா வந்து பாருங்களேன் செம்மையாக வேடிக்கை. அவருக்கு வந்து வெளியே வந்தாலும் ஜாலியாகிடுது. வேடிக்கை பார்த்துட்டே போனார். அப்புறம் பீச் ரோடு வந்துச்சா, சரி பீச் ரோடு ஒரு வீடியோ எடுத்துக்கலாமே சொல்லிட்டு எடுத்து நம்ம சென்னை வந்துட்டார். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த சைடு ரொம்ப நாள் ஆகுதுப்பா நான் வெளியே போயிட்டு. பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக ஆனதில் நான் வெளியே போகலையே அவ்வளவோ. அதால் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாகவே தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதால் இதெல்லாம் ஒரு கிளப்ஸ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்தேன். இப்படியே இந்த சைடு போனாலே உங்களுக்குலாம் என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த கடை, நம்ம அக்கா கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அந்த அக்கா கடை பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த கடையில் சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வரும். ஓகே, நம்ம பெசன்ட் நகரில் வந்து சேர்ந்தாச்சு. ஆட்டோவுக்கு காசு பே பண்ணிவிட்டு இறங்கிட்டோம். யாருக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய மகளுக்கு தான். இவளுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம் இப்போ நாங்கள். இப்போ எவ்வளோ குஷியாக இருக்காங்க. பட் ஆனால் என்னுடைய பொண்ணு வந்து அழுகலை. நாங்கள் அழுகாத மாதிரி ஒரு ட்ரிக் வச்சு நாங்கள் மொட்டை அடித்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க அப்புறம் சைடில் டைரி மில்க்கு. அங்கே வந்து அவள் அழுவ ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் லைட்டாக வாயில் அப்படியே டைரி மில்க்கை வச்சு அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்கால. அப்படியே பாப்பாவை அழுவ வைக்காத அளவுக்கு நாங்கள் மொட்டை அடித்து முடிச்சிட்டோம். பட் ஆனால் மொட்டை அடித்து முடித்தோடனே குளிக்க வைக்க போனோடனே பாப்பா செம்மலாக அழுதுட்டான். ஏன்னா சுட தண்ணி தான் அங்கே வாங்கி தான் நாங்கள் குளிக்க வச்சோம். ஆனாலுமே அவளுக்கு வந்து மண்டை வந்து எரியும்லப்பா, எல்லாருக்கும் தெரியும்ல. பாப்பா இல்லை தாங்காத ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் அவங்க டேராக என்ன பண்ணாங்க, போயிட்டு சரி பாப்பா வந்து அழுவாத மொட்டை அடிச்சுக்கிட்டா சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பெரிய டைரி மில்க் இருந்தது. திரும்பியும் போயிட்டு இன்னொன்று டைரி மில்க்கும் அவளுக்கு வாங்கி கொடுத்தோன்னே அவள் சமாதானமாகிட்டா. கொஞ்சம் விளையாடிட்டே அப்படியே வந்தா. அப்படியே நாங்கள் பீச் ஆண்டை தான் நாங்கள் இப்போ போகிறோம். பாருங்கள் அவள் மொட்டை அடிக்கும் போது அழுகுறாளா இல்லையன்றதை நான் பாருங்கள் அப்படியே கண்டினியூவாக வரும் பாருங்கள். நான் பீச் உள்ள போகும்போது பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை முச்சாச்சு. மொட்டை பாசம் பாருங்கள். மொட்டை அடிச்சு முடிச்சா அடுத்த ப்ராசஸ் என்ன உங்களுக்கே தெரியும். சந்தனம் மண்டையில் பூசுறது தான். பூசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் பீச் சைடாக. மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டு கிளம்பிடலாம். மொட்டை அடிச்ச வீடியோ முன்னாடி வரும் பாருங்கள். எனக்கு இந்த இடத்த பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ். இந்த இடத்துல தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அதால் எனக்கு இந்த பெசன்ட் நகர்னு போனாலே அந்த கோயிலாண்ட போனோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னுடைய மேரேஜ் மெமரிஸ் தான்.
ஸோ ஓகே, கோயில் உள்ள போயிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கணும்ல, போயிட்டு அப்படியே 2 கேண்டில் வாங்கி அப்படியே ஏற்றிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. முடிச்சாச்சு. இப்போ நம்ம கேம் விளையாடுறதுக்காக அங்கே போகிறோம். பெசநகரில் இருக்கும், தெரியும்ல உங்களுக்கு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் விளையாடுறத பார்க்கலாம் வாங்க. முட்டை அடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு தான் வந்துட்டோம். சுற்றுலா போயிட்டு வரோம். எல்லாரும் பேர் ரூமுக்கு போகிறாங்க. நான் போகல, அதெல்லாம் அவங்க எல்லாம் போகிறாங்க. எங்கள் அண்ணி போக மாட்டேன்னு அழுகுறாங்க. எல்லாம் போயிட்டு எப்படி வராங்கன்னு வீடியோ பார்க்கலாம். எல்லாம் உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க. வெளியே எப்படி வராங்கன்றதை மட்டும் பார்த்துடலாம். நம்ம எதுவும் இருக்காது உள்ள, ஆனால் ரொம்ப இது பண்ணுறாங்க. பார்க்கலாம். அங்கே பாருங்க, எல்லாம் எங்கள் அண்ணி கீழே உட்காந்துட்டாங்க. எப்படியாவது இப்போ அவங்கள தூக்கிட்டு உள்ளே போயிட்டு வருவாங்க. வர்றது மட்டும் எப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டோம். சவுண்ட்டு தான். அப்புறம் பார்த்தா வெளியே வராங்க. எங்கள் ஃபஸ்ட்டு வருது எங்கள் சித்தி, 2வது என் தம்பி, அப்புறம் எங்கள் அண்ணி சைட்லேயும் குச்சி நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க குதிச்சுட்டு. அவ்வளோ ஒரு பயம். எல்லாம் வெளியே வந்து அவ்வளோ ஒரு பயத்துலேயே உட்காந்து. இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் பாப்பாவும் போகிறாங்க. இது வந்து நான் இந்த ரைட் தான் நம்ம போகிறோம். இப்போது பாருங்கள், ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு போனேன். பட் ஆனால் கொஞ்சம் அது கீழே வந்து சுற்றும் போது ரொம்பவே பயமாக இருக்குப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அடிவயர்லேருந்து அப்படியே கூசுகிற மாதிரி இருக்குது இந்த ரைடில். அப்படியே சரின்ட்டு நம்ம போயிட்டோமே, விளையாடி தானே ஆகணும். எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் நான் மட்டும் எதுவுமே விளையாடல சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ஏதாவது போய் விளையாடிட்டு வா போ அப்படி சொல்லிட்டு போக சொன்னாங்க. கை காட்டுறோம் பார்த்தீங்களா, அதை நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு கம்பெனி வேணும்ல, அதனால் எங்கள் அண்ணியை கூப்பிட்டு போட்டுக்கிட்டு போயிட்டோம். நாங்கள் 2 பேர் போயிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்றது அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் என்ன பண்ணணும், பெசநகர் போனாலே மீன் சாப்பிட்ணும்ல. அதான் மீன் ஆர்டர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு பாப்பா அழுகுறேன்னு சொல்லிட்டு அம்மா கீழே உட்காந்துட்டு இருந்தாங்களா. ஸோ மீன்லாம் சாப்பிட்டு கார் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, பாய்.